ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷ்மா வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவள் வாங்கிட்டு வந்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட ஃபுல் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து மதியானத்துக்கு என்ன செய்யலான்னு கேட்டேன். அம்மா ரசம் வச்சு கொடுங்கம்மா அப்படின்னா. எங்களுக்கு எல்லாருக்குமே சளி பிடிச்சிருந்ததுங்க, எல்லாருக்குமே த்ரோட் இன்ஃபெக்ஷன். அதனால் ரசமே வச்சுருவோன்னு சொல்லிட்டு எங்கள் பாபாவும் சொன்னார், ரசமே வச்சுற, மட்டன் குழம்பு வேணாம் அப்படின்னாரு. அதனால் மட்டன் என்ன செஞ்சேன்னா அப்படியே வறுத்துட்டேன் நான். அதோட முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ரசம் வச்சு சாதம் வடிச்சாச்சு. ரசம் சாப்பிட தான் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுங்க. எங்கள் ரேஷ்மா வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து, அம்மா ரசம் வச்சு கொடுங்கம்மா, நீங்கள் சமைச்சு கொடுங்கம்மா அப்படின்னா. அதனால் வந்தோடனே சமையல் ரெடி பண்ணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு எங்கள் பாபா. இந்த மல்லிகைப்பூ அதை கட்டி எடுத்து வச்சு இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. பார்த்துங்க, ஒரு வாரம் ஆச்சு. நம்ம வீட்டில் நிறைய பூ பூக்குதுங்க. ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கம்மான்னு தான் கேட்டிருந்தோம். ஆயிலெல்லாம் எதுவும் ஃப்ரை பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இருந்துச்சுங்க வாங்கினது. அதனால் உங்களுக்கு ஓவனில் வேணால் ஃப்ரை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் ஈவினிங். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கன்னு சொல்லும்போதே நான் யோசித்தேன், எல்லாருக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷனு, அப்புறம் எப்படி எண்ணெயில் சாப்பிட்டா நல்லதில்லை அப்படின்னா. அப்புறம் யோசித்தேன், சரி நம்ம ஓடிஜியில் தான் வச்சு பார்ப்போமே. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணால் எப்படி நல்லா க்ரன்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் அப்படி தான் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கெட்டு காஃபி போட்டேன். நம்ம ரேஷ்மா வாங்கிட்டு வந்த காஃபி பொடி தான் அது. இன்ஸ்டன்ட் காஃபிமா அப்படின்னு சொன்னால் ஹோட்டலில் குடிக்கிற மாதிரியான டேஸ்ட் இருக்குது. ஆனால் கொஞ்சம் திட்டா அதில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து வடிகட்டிட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா உடனே அந்த காஃபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதுக்காகவே கலந்துட்டு நானும் அவ்வளோ தான் குடித்தோம். அப்புறம் எங்கள் பாபா கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தாரு, இல்லையோ எனக்கும் கூட அப்படின்னாரு. ஃபில்டர் காஃபி மாதிரியே இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வழியாக அவளும் வந்துட்டா. அவள் போனது வந்து வீட்டில் ஆளே இல்லாத மாதிரி இருந்து, ஒரு ஆள் இல்லைனாலும் வீடே வெறிச்சோன்னு ஆகிடணும்ல, அப்படி தாங்க இருந்தது. அவள் போயிருக்கும்போது அப்படி தான் வீடே வெறிச்சோன்னு இருந்தது. நம்ம டேரனும் சைலண்ட்டாக இருக்கிற ஆள். இவ தான் ஏதாவது வாயில் ஒம்பிழுத்திட்டே இருப்பா அவங்கிட்ட. அவள் இல்லாமல் அவனுக்கும் வந்து போர் அடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆள் இல்லைனாலும் வீடாக இருக்காதுன்னு அப்படி தாங்க இருந்துச்சு. ஈவினிங் போல் இவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தனால ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாங்க. அவளும் வந்தோடனே அப்பா நிம்மதியாக தூங்குறம்மா அப்படின்னா. 2 நாளைக்கே எப்படின்னா பார்த்துக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு.